கன்ஃபார்மா தெரியுது. ஈய வீட்டுல இப்ப வந்து பாருங்க, நேர்லயே வேணாலும் வந்து பாருங்க. ஈய அவ்வளவு ஈய. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் பெருச்சிபாளையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள மாநகராட்சி கழிப்பறைக்கு பின்புறம் மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் மற்றும் கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாகவும், இந்த பகுதி அல்லாது வேறு பகுதிகளிலிருந்து சேகரித்து வரப்படும் குப்பைகளும் இங்கு தொடர்ந்து கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு இங்குள்ள குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை தொற்று நோயால் பாதிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும், மேலும் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளில் அவ்வப்போது தீ விபத்துகள் ஏற்படுவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் உருவாகி பொதுமக்களுக்கு பல்வேறு சுவாச பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளை உடனடியாக அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் முன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேர் ராதாமணி. மாநகராட்சிக்குட்பட்ட 55வது வார்டுலேருந்து வந்திருக்கிறோம். குப்பை பிரச்சனையினால வந்திருக்கிறோம். அது வந்து பயங்கரமான தொல்லை, ஸ்மெல்லு. எங்கெங்க அடுத்த வார்டுல இருந்தெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. முதல்ல இந்த மாதிரி இல்லை. வீட்டுல வந்து கதவு நீக்கே கோர முடியல. அந்த குப்பை அள்ளினாங்கன்னா பயங்கரமான வாசம். அதுல வந்து பயங்கரமான வியாதி வரும். அது கன்ஃபார்மா தெரியுது. ஈய வீட்டுல இப்ப வந்து பாருங்க, நேர்லயே வேணாலும் வந்து பாருங்க. ஈய அவ்வளவு ஈய. கதவு சாத்திலாம் நாங்க உள்ள இருக்க முடியாது, சாப்பிடவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாதிப்பு. அதனால இதுக்கு வந்து ஒரு முடிவு ஊடகத்து மூலியமா அதை வந்து நீங்க எடுத்து பார்த்து நீங்க அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் வீட்டுலதான் இருக்கேன். இல்லம்மா, இப்ப எத்தனை குடும்பம் இருக்கீங்க அங்க? அங்க குடும்பம் பக்கத்துலயே ஒரு 500 குடும்பம் இருக்கு. அதுல வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். மனு கொடுத்துட்டோம். எல்லாரும் உள்ள விட்டாங்களா? எல்லாரும் போய் கொடுத்தாங்க? இல்ல, கொஞ்சம் பேருக்கு தான் உள்ள விட்டாங்க. பூரா பேருக்கு விடல. ஒரு 10 பேருக்கு தான் விட்டாங்க. அதனால 10 பேர் மட்டும் போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். இதுக்கு ஒரு முடிவு நீங்களும் கொஞ்சம் ஊடகத்து வழியா என்ன சொன்னாரு? பண்ணி கொடுக்குறேங்கிறாரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.